குட் மார்னிங் சௌமியா. குட் மார்னிங் பா. என்ன சொல்றாரு மாப்ள? ஒன்னும் சொல்லல, பேசாம இருக்காரு. கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தானே ஆச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு சாதாரணமாயிருவாரு. அந்த முகம் அப்படி சாதாரணமா ஆகுற மாதிரி தெரியலப்பா. ஏம்மா? அவருக்கு என்ன பிடிக்கலன்னு தோணுது. உங்க 2 பேர் கல்யாணமே அவங்க அப்பாவுக்கும் எனக்கும் சின்ன வயசு ஒப்பந்தமா. உங்க ஒப்பந்தத்துக்காக என்ன மாட்டி விடுவீங்களாப்பா? இப்ப நீ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? அவருக்கு காஃபி கொண்டு போறேன். அத முதல்ல நீ கொண்டு போய் கொடுமா, அப்புறம் பேசுறேன். ஓகேப்பா. என்னங்க என்னங்க? என்னங்க? காஃபி கொண்டு வந்திருக்கேன். என்னங்க? இங்கேயும் இல்ல, மேல எங்கேயாவது போயிருக்காரா? சௌமியா, உயிர் இருக்கான்னு பாத்தியா? எனக்கு தெரியல மேடம். பதட்டத்துல நான் அவரை தொட்டு கூட பார்க்கல. எனக்கு படபடங்குது மேடம். ஒன்னும் பயப்படாத, நான் எங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்றேன். அவர் இப்பதான் புறப்பட்டாரு. என்ன புஷ்பா? உடனடியா நம்ம பக்கத்து வீட்டுக்கு வாங்க. ஏன்? அந்த புதுசா கல்யாணம் பண்ண பையன் இருக்கான்ல? ஆமா, சிவராம். அவன் சூசைட் பண்ணிக்கிட்டானா? அப்படியா? ஆமாங்க. எங்க இருக்கீங்க நீங்க? நம்ம தெருமுனையில தான் இருக்க. வர. உங்க அப்பா அம்மாக்கோ அவங்க அப்பா அம்மாக்கோ முதல்ல ஃபோன் பண்ணி தகவலை சொல்லு. இந்தா. என்ன மேடம் பண்றீங்க நீங்க? ஏண்டிமா இப்படி கத்துற? உயிரை இருக்கா போயிடுச்சான்னு பார்த்து முதல்ல காப்பாத்தலாம் வாங்கன்னு கூப்பிட்டா ஏதோ ஃபிளாஷ் நியூஸ் சொல்ற மாதிரி பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கும் ரத்தம்னா அலர்ஜி சௌமியா. சரி, கண்ணு மூடிக்கிட்டு என் கூட இருங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு தனியானாதான் பயம். வாங்க. ஹாய் புஷ்பாக்கா,
என்ன இவ்ளோ பதட்டமா ஓடி வரீங்க? என்ன சௌமியா அங்க அப்படி பாக்குற? என்ன விஷயம்? என்னமோ நீ கையறுத்துட்டு விழுந்து கிடந்ததா உன் பொண்டாட்டி சொன்னா? நான் ஏன் விழுந்து கிடக்க போறேன்? நான் என்ன மென்டலா? ஏண்டி அம்மா சௌமியா, என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? இல்ல மேடம், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் வரும்போது இவரு இங்கதான் விழுந்து கிடந்தாரு. இல்ல மேடம், இந்த இடத்துல தான் ரத்தம் இருந்தது. இவரோட கையில கத்தியும் இருந்தது. புஷ்பா, வாங்க டாக்டர். என்ன சிவராம், நீங்க சூசைட் பண்ணிக்கிட்டதா சொன்னாங்க? என்ன டாக்டர், நான் ஏன் சூசைட் பண்ணிக்க போறேன்? அப்படிதாங்க இவ ஓடி வந்து சொன்னா. எனக்கு ஒரு நிமிஷம் நெஞ்ச நின்னு போச்சு. என்ன சௌமியா? நீங்க இங்க ரத்தத்தோட விழுந்து கிடந்தத நான் பார்த்தேங்க. அப்படியா? சரி, நான் விழுந்து கிடந்தேன். வேற என்ன பார்த்த? இங்க ரத்தமா ஓடி இருந்தது. இப்ப இருக்கா? இல்ல, உங்க கையில கூட ரத்தமா இருந்ததுங்க. ம் ம் இருக்கா பாரு. இல்ல. ஹலோ. சுப்பு சார், என்ன பிரசாத், நீங்க கொடுத்த அட்ரஸ் கரெக்ட் தானா? பேலஸ் கிரவுண்டுக்கு அடுத்த தெருவில் மொத வீடா? ஆமா. முன்னாடி ரைட் சைடில் லான் இருக்கா? இருக்கு. அப்போ அந்த வீடு தான். என்ன டவுட்டு? இல்ல, அந்த வீட்ல எங்க டீச்சர் இருக்காங்க, அதான் பாக்குறேன். அந்த வீட்டில் தான் நான் வேலுசாமியை பார்த்தேன். ஓகே, நான் விசாரிக்கிறேன். சரி. வணக்கம் மிஸ். வணக்கம். என்ன இப்படி மிஸ்ன்னு கூப்பிட்டு நிறைய வருஷம் ஆகுது. யாருப்பா நீ? பிரசாத் மிஸ், சூலூர்பேட்டு ஸ்கூல்ல உங்ககிட்ட 9th 10th படிச்சனே. வெரி குட். இப்ப என்ன பண்ற? போலீஸ் ஆபீசரா இருக்க மிஸ். அம்மாடி, பரவாயில்லையே. உள்ள வாப்பா. தேங்க்யூ மிஸ். உட்காருப்பா. ஓகே மிஸ். காஃபி சாப்பிடுறியா? இல்ல மிஸ், வேண்டாம். நான் வேற ஒரு விஷயமா வந்திருக்கேன். என்ன விஷயம்? அதை எப்படி உங்ககிட்ட விசாரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பரவாயில்லப்பா, அது உன் டியூட்டி தானே, கேளுப்பா. உங்களுக்கு வேலுசாமின்னு யாரையாவது தெரியுமா மிஸ்? வேலுசாமியா? அப்படி யாரும் எனக்கு தெரியாதேப்பா. ஏன் கேக்குற? மும்பைல பெரிய பெரிய பாம்பு வைக்கிற கேஸ்ல எல்லாம் ஒரு பெரிய டான் சம்பந்தப்பட்டிருக்கான். சரி. அவன் வளைகுடா நாட்டுல எங்கேயோ இருந்துகிட்டு ஆபரேட் பண்றதா தகவல் வந்திருக்கு. அதுக்கு அந்த டானுக்கு கையாளா இருக்கிற 3 பேரு நம்ம ஊர்ல இருக்காங்கன்னு நார்த்ல இருந்து போலீஸ் தகவல் அனுப்பிச்சிருக்காங்க. சரி. அதுல ஒருத்தன் பேரு தான் வேலுச்சாமி. இதெல்லாம் என்கிட்டயே வந்து விசாரிக்கிறேன்னு புரியல. அந்த வேலுச்சாமி போன வாரம் உங்க வீட்டுக்கு வந்துட்டு வெளியே போயிருக்கான். அப்படியா? ஆமா. இந்த வீட்டுக்கு அவன் வந்து போனத
சிஐடி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற எங்க ஆபீசர் பார்த்திருக்காரு. அப்பவே பிடிச்சிருக்கலாமே. அவருக்கு அப்படியெல்லாம் அரெஸ்ட் பண்ற அதிகாரம் இல்ல. ஏன்னா அவர் விஆர்எஸ் வாங்கிட்டாரு. அதனால அவர் எனக்கு தகவல் கொடுத்தாரு. அப்ப கூட அன்னைக்கே இல்ல அடுத்த நாளே வந்திருந்தா கூட சொல்லிருப்பனே. இப்போ ஞாபகமே வரல. எங்களுக்கு மேலிடத்துல இருந்து பர்மிஷன் வாங்கணும் மிஸ். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் உன்னை பிடிச்சிருவேன். எனக்கு தேவையான சில தகவலை மட்டும் நீங்க எனக்கு கொடுத்தா போதும். என்ன வேணாலும் கேளுப்பா, சொல்றேன். நீங்க இந்த வீட்ல தனியா இருக்கீங்களா மிஸ்? ஆமா. உங்களுக்கு ஒரு பையன் இருக்கார்ல மிஸ்? ஆமா, சிவராம். அவருக்கு என்ன பிசினஸ்? வெளிநாட்டுக்கு வேலைக்கு ஆளுங்களை அனுப்புற பிசினஸ் பண்றான். உங்களையும் உங்க பையனையும் பாக்குறதுக்கு இங்க யாரெல்லாம் வர்றாங்க? இந்த வீட்ல வச்சு என் பையன் யார் கூடவும் பேச மாட்டான். சோ வெளியாள் யாரும் அவ்வளவு சீக்கிரம் இங்க வரமாட்டாங்க. மாட்டாங்க. அப்போ வேலை இன்னும் ஈஸி ஆயிடுச்சு. ஏன்? இது வெளியில இருந்து யாரும் அட்ரஸ் விசாரிக்கிற வீடு இல்ல. அப்படின்னா உங்க ஃபேமிலிக்கு ரொம்ப தெரிஞ்சவனாதான் இந்த வேலுசாமி இருக்கணும். தப்பான வேலை செய்யறவங்க யாரும் எனக்கு பழக்கமே இல்லப்பா. உங்களுக்கு இல்லனா உங்க பையன் கூட இருக்கலாம் இல்லையா? ஆனாலும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கவன நான் தான் பார்த்திருப்பேன். அப்படி யாரும் எனக்கு தெரிஞ்சு வரல. அது கரெக்ட் மிஸ். அவன் போட்டோ ஏதாவது இருந்தா காட்டுப்பா. அதான் காட்டுற மிஸ். இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் போட்டோ, யாருக்கிட்டையும் காட்டக்கூடாது. ஆனாலும் வேற வழி இல்ல. இத பாருங்க. Gün dolandı dağı taşı, dinmiyor gözümün yaşı. Gelin eyler. இப்படி யாரையும் எனக்கு தெரியாதே. இந்த ஆள் இப்போ இந்த கெட்டப்ல இல்ல. பின்ன வேற மாதிரி இருக்கான். வேற மாதிரினா? கண்ணாடி போட்டுக்கிட்டு பின்னாடி குடும்பி வச்சுக்கிட்டு இருக்கான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கோபி. சார் எங்க இருக்காரு? மேல இருக்காரு சார். குளிச்சுட்டாரா? பூஜை கூட ஆயிடுச்சு. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ஏன் கதவை மூடுற? எப்பவுமே அப்படிதான் சார். கோபி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம், உட்கார். ஒரு வழியா பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்ட. நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. மாப்பிள்ள என்ன பண்றான்னு சொன்ன? போஸ்டல் கார்ட்ஸுக்கு மேன் பவர் சப்ளை பண்றாரு. ஓ, தெரிஞ்ச குடும்பமா? ஆமா சார். மாப்பிள்ளையோட அப்பாவும் நானும் சூலூர்ல ஒன்னா படிச்சோம். ஒரே வீட்டுல இருந்தோம். அது சரி. பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் சம்பந்தி ஆகணும்னு நாங்க பேசிக்கிட்டோம். பாவம் ஒரு ஆக்சிடென்ட்ல போயிட்டான். வார்த்தை மாறாம அவன் பிள்ளைக்கே பொண்ணை கொடுத்துட்டியா? ஆமா சார். நம்ம தொழிலை பத்தி அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா? அதெல்லாம் ஆகாது சார். ஆகாம மெயின்டைன் பண்ணிக்க. என் கூட இருந்த என் பொண்ணுக்கே தெரியாம இத்தனை வருஷம் மெயின்டைன் பண்ணிட்டேன். இப்ப ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ். இந்த டைம்ல மாட்டுவனா சார்? என்ன சார்? உனக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஐடியா கூட இருக்கான்னு பாக்குறேன். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன சார். பேச்சுக்கு கூட நம்ம தொழில அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. ஏன்னா நீ என்னோட நண்பன். ஏன் இதெல்லாம் சொல்றீங்க? நம்மள வேற யாராவது காட்டி கொடுத்தா கூட
என்கிட்ட இருந்து வெளியில போன நீ தான் காட்டி கொடுத்துட்டியோன்னு நான் உன்னை சந்தேகப்படுற சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது. புரியுதா? புரியுது சார். நம்ம தொழில்ல நோ ரிட்டையர்மெண்ட். எனக்கு அப்புறம் நீ, உனக்கு அப்புறம் ரவீந்தர். துபாய் மேலிடத்தை கரெக்டா கவனிச்சுக்கணும். சரியா? சரிங்க. ஏதோ ஃபேமிலி விஷயத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நான் இந்த தொழில 10 வயசுல இருந்து இருக்கேன். அதனால கல்யாணம் பண்ணிக்கல. ஆனா நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கும் போது நான் ஏதாவது சொன்னேனா? இல்ல. என் பாலிசி ஒன்னே ஒண்ணுதான். ம். என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா நம்ம தொழில்ல சரியா இருங்க. அவ்வளவுதான். சரியா? அவ சாப்பிடலையாடா? இல்ல சார். பூஜை ரூமுக்கு பூட்டை போடு. சரிங்க சார். ஏன் பூஜை முடிஞ்சதும் பூஜை ரூமை க்ளீன் பண்ணி பூட்ட சொல்றீங்க? பூஜை பண்றது எனக்கு பிடிச்ச விஷயம். ஏன் திருப்திக்காக பண்றேன். ஆனா அதுக்கப்புறம் நான் செய்யறது எல்லாமே கெட்ட வேலை. அதெல்லாம் சாமி பாத்திரக்கூடாதுன்னு தான் ரூமை பூட்ட சொன்னேன். ஓஹோ, உங்களுக்கு அதுல ஒரு திருப்தி. லாஜிக்கான திருப்தி. சரி வா, அவளை பார்த்துட்டு வரலாம். யார் இப்ப மேல இருக்கிறது? ஒரு நடிகை. பெரிய நடிகையா? பெரிய நடிகையெல்லாம் இல்ல, ஓரளவுக்கு பிஸியான நடிகை. ஓஹோ. குட் மார்னிங் ஹேமலேகா. குட் மார்னிங் கிட்னாப்பர் சார். நம்ம பையன் கொண்டு வந்த டிஃபனை சாப்பிடலையாமே? அது நான் சாப்பிடுற ஹோட்டல்ல இருந்து வரல. எந்த ஹோட்டல்ல சாப்பிடுவீங்க நீங்க? ராக் பே ஹோட்டல், கிண்டி பிரிட்ஜ் கீழ லெஃப்ட்ல இருக்குமே அது. 5 ஸ்டார் ஹோட்டல் ஆச்சே மேடம் அது. அங்கதான் இட்லி வடகரி நல்லா இருக்கும். வாங்கிட்டு வர சொல்லுங்க. பயங்கர காஸ்ட்லி ஹோட்டல். யார் சார் இவரு? என் பார்ட்னர். இவருக்கும் அங்க இருந்து ஒரு பிளேட் வாங்கி கொடுங்க.